பார்த்தீங்கன்னா உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரப்பர் மாதிரி உடம்பு தன்னுடைய உடம்பை முன்னாடி வளர்ச்சி வேணும். பல சாகசம் பண்ண போகிறோம். அந்த சாகசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட். ஒரே டைமில் 2 வகையான சாகசம் பார்த்தீங்கன்னா இந்த சாகசம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்டார்ட். அப்படியே ஹேண்ட் இப்போ முன்னாடி கொண்டு வந்து செய்யுங்க. அளவு சிடான் உட்கார் தம்பி, எல்லாரும் உட்கார். ஓகே, இப்போ அப்படியே ஸ்டொமக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே செய்யுங்க. ரைட் ஆட்ட முடியுமா? ஓகே, இப்போ அந்த ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஸ்டொமக் இது பண்ணுங்க. புரியலையா? அடுத்து அந்த பையனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையை சைடா பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே அந்த மாதிரி பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இருந்தாலும் வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹேண்டை வளைச்சு டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு. பாருங்க, ரெடி. ஓகே, அப்படியே இப்போ இந்த சைடு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே அந்த சைடும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. ராஜா, தம்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் காலடியில் தன்னுடைய கையை போட்டு எடுத்து அவங்க மத்தியில் சாதனை பண்ண போறாரு, சாகசம் பண்ண போறாரு நம்ம சாய் சரண். ரெடி, ஸ்டார்ட். இது எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தாங்க. ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக உடம்பு இருக்கும். டியூஸ்டே கிளாஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட அந்த தம்பி செஞ்சுட்டே இருப்பாருங்க. நல்ல ஒரு சாதனையாளர். நல்ல ஒரு வாய்ப்பு வேணும், வாய்ப்புக்காக காத்திருக்கான் அந்த தம்பி. ஒரு வாய்ப்பு. இந்த ஹேண்ட் மூமெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து இந்த தம்பி பின்னாடி செஞ்சதை பார்த்தோம். இப்போ அதே மூமெண்ட்டே தன்னுடைய கை பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு இப்போ எடுத்து பண்ண போகிறாரு. பாருங்க, ரெடி. அப்படியே நிமிர்ந்து பார்த்த மாதிரி செய்யுங்க. அப்படியே டர்ன் பண்ணிக்க. கை பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சிக்கிற கை எந்த காரணத்தை கொண்டு ரிலீஸ் ஆகாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சாதனையை இந்த தம்பி சாகசத்தை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாராலையும் பண்ண முடியாது. உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். தன்னுடைய கை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரிலீஸ் ஆக கிடையாது.
என்னுடைய கால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகுது. என்னுடைய காலுக்குள்ளே என்னுடைய கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது லாக் பண்ணி அந்த முறையில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு செஞ்சுட்டே இருக்காரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் இல்லை, இன்னும் போல் டிஃப்ரெண்டான பல சாகசத்தை நம்ம தம்பி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டா மேலும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா கை பாருங்கள் வளைஞ்சி இந்த சைடில் பாருங்கள் டிஃப்ரெண்டாக தான் பாருங்கள், பேக்கில் கை எங்கேயுமே ரிலீஸ் ஆகலதா, ஃபுல்லாக வளைச்சி இந்த தம்பி பாருங்கள் ரப்பர் மாதிரி தான் எங்கெங்கேயே கொண்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குமாங்கிறது இல்லை, சில ஆயிரத்தில் ஒரு லட்சத்துக்களை ஒரு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க முடியும். உடம்பு இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 100% சொல்லலாம். ரப்பர் உடம்புன்னு தான் அது சொல்லணும், அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்டான மூமெண்ட்டை பாருங்கள் இந்த தம்பிகிட்ட. ஸ்டார்ட் பண்ணுங்கள். தலைக்குள்ளே பாருங்கள் கை எப்படி மடக்கி கொண்டு போகிறாரு, மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாரு, மறுபடியும் சேம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இப்படி லாக் போட முடியாது, தலைக்குள்ளே தன்னுடைய கைக்குள்ளேயே தன்னுடைய தலைக்கவசத்தை உள்ளே கொண்டு வராரு. ஓகே, சொல்கிறப்ப ஓகேப்பா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான்